எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 7வது நூறில் 2வது பதியத்தில் 9வது பாட்டு. பிரபந்த சீரியல் நம்பர் 3356 3356. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. என் திருமகள் சேர் மாறுவனே என்னும், என்னுடைய ஆவியே என்னும், நின் திருவயிற்றிலிடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும், அன்றுரு வேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும், தென் திருவரங்கம் கோவில் கொண்டானே தெளியிலேன் முடிவுகள் தனக்கே. இது நம்மளோட அம்மா சொல்ற மாதிரி தான் இது இந்த பாட்டும். ஏன்னா தெளியிலேன் முடிவுகள் இவள்னு சொல்றா இல்லையா, முடிவுகள் தனக்கே, இவளுடைய முடிவு என்னது தெரியலையே அப்படின்னு சொல்றதா வருது. அதனால அம்மா சொல்ற மாதிரி தான் பாட்டை சொல்றேன் பாருங்க. என் திருமகள் சேர் மாறுவனே என்னும், என் திருமகள் சேர் மாறுவனே என்னும். என் திருமகள்னா மகாலட்சுமி. என்னுடைய மகாலட்சுமி சேர்ந்திருக்கின்ற மகாலட்சுமியோட வசிப்பிடம் வந்து திருமகளோட மார்புல இடம் கொடுத்துருக்காரு இல்லையா, அதான் என் திருமகள் சேர், என் திருமகளை மார்பில் வைத்துள்ளவனே என்றும் அப்படின்னு சொல்றா. அடுத்தது என்னுடைய ஆவியே என்னும், என்னுடைய ஆவி, உடம்புல இருக்க ஆவி நீதான் அப்படின்னு சொல்ற அப்படின்னும், நின் திரு எயிற்றால் இடந்து நீண்ட, நின் திரு எயிருன்னா நகம், திரு எயிற்றால் நகத்தால, இடந்துன்னா கிழிக்கிறதுக்கு பேரு இடந்துன்னு பேரு. சாதாரணமா, அதாவது இடறது, காலில் இடறதுன்றமே, அதுதான் இடந்துன்றது. ரொம்ப சர்வசாதாரணமா, அது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றது தான் இடந்துன்றது. நின் திரு எயிற்றால் இடந்து நீ கொண்ட, திரு எயிற்றால் இடந்து நீ கொண்ட திருமகள் கேள்வனே என்னும், உன்னுடைய நகத்தால நீ நோண்டி எடுத்து வெளியில கொண்டு. நகன்றது இந்த இடத்துல என்னன்னா வராக அவதாரத்தை சொல்ற, ஞாபகம் வச்சுக்கோ. வராகத்தால அந்த முன்னாடி அந்த இது வருது இல்லையா, அது எயிருன்றது பல்லு, நகம் இல்லை. உயிர்னாதான் நகம், எயிர்னா பல்லு. அந்த கோரப்பல் இல்லையா, அந்த கோரப்பல்ல சொல்றாரு. கோரப்பல்லால நோண்டி எடுத்து மேலே எடுத்து, நின் திரு எயிற்றால் இடந்துன்னா கிளறி கொண்டு வருது. இடந்து நீ கொண்டு வந்த, நீ அதுக்கப்புறம் நீ அவளை கல்யாணம் பண்ண இல்லையா, நிலமகளை சொல்ல, நீ கொண்ட அடுத்து மேலே கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ண, நீ கொண்ட திருமகள் கேள்வனே என்னும், நிலமகள் கேள்வனே என்னும். நிலமகள்ன்றது பூமி தேவியுடைய கணவனே என்றும், அன்று உரு ஏழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே என்னும். பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் உருன்றது வந்து ஆக்சுவலா இடி, ஞாபகம் வச்சுக்கோ. உருன்றதுக்கு பேரு, உருன்றதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா இடி. உரு ஏழும், இடி போல உரிமிட்டு வர காளை இருக்க 7 காளைகள், அந்த 7 காளைகளையும் தழுவின்னா சண்டை போட்டு ஜெயிச்சுன்னு அர்த்தம். ஏறு தழுவுதல்னு வாப்பாருங்க. அது ஏறு கூட காளமாட்டு கூட சண்டை போடுறது. இடி போல அப்படியே முழங்கிட்டு வந்த, இடி போல முழங்கிட்டு வந்த அந்த 7 காளமாட்டையும் அதுக்கிட்டையும் சண்டை போட்டு 7 காளமாட்டையும் ஒரே நேரத்தில் அடக்கி, நப்பின்னை எனும் ஆயுள பெண்ணின் மணாளனே, அதான் இந்த நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே. ஆய்மகள் அன்பனேன்றது வந்து நப்பின்னையுடைய கணவனேன்னு அர்த்தம். நப்பினை ஆயுள பெண்ணை பெண்ணின் மணாளனே என்று தன் மகளை கூறி புறம்ப, அப்படியெல்லாம் சொல்லி என் பொண்ணு அலறா, உளறிண்டே இருக்கா. அப்படியெல்லாம் சொல்லிட்டு உளறிட்டு இருக்காரு இல்லை, உண்மையிலே பைத்தியமாயி உன்னையே நினைச்சிட்டு உன்னை சொல்லிட்டு இருக்கா. தென் திருவரங்கம் கோயில் கொண்டவனே, தென் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் வந்து அந்த காலத்துல 2 பாகமா இருந்துச்சு. இப்பதான் ஒரே ஸ்ரீரங்கமா நம்ம சொல்றோம்.
அந்த காலத்தில் வட ஸ்ரீரங்கம்னு ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூரில் ஒன்று இருக்குது. அது ஒன்றாகவும் இது அடுத்தது ஸ்ரீரங்கம் இதுவாகவும் இருந்தது. அதாவது முதல்ல இது ஸ்ரீரங்கம், அடுத்தது அதுன்ற மாதிரி இருந்தது. ஸ்ரீரங்கப்பட்டினம் அதுதான் வட ஸ்ரீரங்கம், இது தென் ஸ்ரீரங்கம், தென்பகுதிக்கு இது ஸ்ரீரங்கன்ற தென் ஸ்ரீரங்கன்ற இருந்தது. அதுதான் சொல்கிறார் இவர். அவர் காலத்தில் தென் திருவரங்கம் கோவில் கொண்டவனே, இங்கே இருக்க திருவரங்கத்தில் தென் திருவரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் கோவில் கொண்டிருப்பவனே, தெளிவு இல்லை முடிவு இவள் தனக்கு. தெளிவு இல்லை, எனக்கு தெளிவாக எதையுமே சொல்ல முடியல. இவளோட முடிவு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இவளுக்கு என்ன முடிவு, இவளுக்கு என்ன முடிவு எப்படி கொடுக்க போறியோ எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் சொல்லி புலம்பின்னு இருக்கா அப்படின்னு பெருமாள்கிட்ட நம்மாழ்வாரோட தாயார் விண்ணப்பிப்பதா இது பாட்டு. தாயார் வந்து பெருமாள்கிட்ட சொல்ற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்றா இவ அப்படின்னு. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியின் உரையோட மகாலட்சுமியின் உரையோட மார்பை உடையவனே, என்னுடைய உயிர் மூச்சாய் திகழ்பவனே, வராக உன் கூறிய பல்லால் பூமி தேவியின் துன்பத்தை போக்கி அவளை ஆட்கொண்ட நிலமகளின் நாயகனே, அவளை ஆட்கொண்ட பூமி தேவியின் நாயகனேன்னு அர்த்தம் இது. அன்று இடி போல முழங்கும் 7 எருதுகளை விளையாட்டாக மோதி, அதாவது சுலபமா விளையாட்டாக மோதி யசோதை தாயின் அண்ணனாகிய கும்பன்றதான, யசோதையோட அண்ணன் வந்து கும்பன்னு பேரு. அந்த கும்பனோட பொண்ணு தான் நப்பினை. இந்த கும்பன் என்ன பண்ணிடுறான், இந்த கண்ணை சாதாரண என் நப்பினை எவ்வளோ பெரிய பொண்ணு, அதுவும் இல்லாமல் நப்பினைக்கு கிருஷ்ணருக்கு 16 வயசு வித்தியாசம். 16 வயசுன்னா நப்பினை பெரியவர், கண்ணன் சின்ன பிள்ளை கண்ணன். இருந்தாலும் அவன் மேலே அவன் அன்பு வைக்கிறான், ஆசைப்படுறான், காதல் வயப்படுறான் அவங்ககிட்ட. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கும்பனுக்கு வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பிடிக்கல. அதனால என்ன பண்ணுறான், என்கிட்ட 7 எருது இருக்கு, அதில் ஒரு எருதை அடக்கணும், ஏதாவது ஒரு எருதை நான் அவுத்து விடுவேன், அந்த எருதை என் அடக்கணும், அடக்கிற வாழ்க்கை தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்றான். அந்த காலத்தில் ஏறு தழுவுதல் கருங்கல்ல பெரிய உண்டை கல் இருக்கும், ரவுண்டு கல். அந்த கல்லை முன்னாடியால் தூக்கி முதுகில் சுமந்து பின்பக்கமாக போடணும். போட்டால் அவளுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் அவளோட வீரத்தை காட்டுற செய்கைகள் அதெல்லாம். இப்போ அதெல்லாம் வீரன்றதே இல்லை. இப்போ எல்லாம் படிப்பு குவாலிட்டி அப்படி தான் போயிடுது. என்ன படிச்சிருக்கா, எவ்வளோ சொத்து வச்சுருக்கா, என்ன செட்டில் ஆகிருக்கானா, இதுதான். அந்த காலத்தில் மாப்பிள்ளைக்கு பார்த்தது வீரம் தான். அவனுடைய வீரம் எப்படி இருக்குன்றது தான் பாப்பா. பரிசோதனை பண்ணுவான், அவனுடைய சக்தி, அவனுடைய வீரம் எப்படி இருக்குன்றது தான் பாப்பா. அந்த மாதிரி இந்த கும்பன் வந்து 7 எருதை ரெடி பண்ணி அனுப்பிச்சாலாம். 7 எருது அவங்ககிட்ட இருந்தது. அதில் ஒரு எருது தான் இவன் சொல்லியிருந்தான். ஆனால் கண்ணன் போய் என்ன பண்ணா, ஒரு எருதை அவுத்து விடும்போது, இல்லை நீ 7 எருதையுமே அவுத்து விடு, நான் பார்த்துக்கிறேன்றாராம். 7 எருதையும் அவுத்து விட்ட உடனே அதுக்கிட்ட விளையாடிட்டு அதை அடைக்கிறாராம். ரொம்ப சாதாரணமாக, சிம்பிளா, சர்வசாதாரணமா. அந்த அந்த ஏறு தழுவுறதுன்றது ஒரு இதுவே கிடையாது. தழுவிக்கொண்ட அதை வந்து அப்படியே அந்த ஏறுகளை வந்து ஜெயிச்சு தன்னோட நண்பனாக்கிட்டாராம். அதுதான் சொல்றேன் இந்த இடத்துல. ஏறு கொண்ட அந்த ஏறு கொண்டு அந்த நப்பெண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இந்த வயசு வித்தியாசம் இதெல்லாம் அதிகம் பார்க்கறதே கிடையாது. அதெல்லாம் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்தது தான். வயசு வித்தியாசம், அந்த அவங்களோட குலம் கோத்திரம், அவங்களோட இது, அதெல்லாம் அந்த ஸ்டேட்டஸ், அதெல்லாம் வந்து அப்புறம் பிற்காலத்தில் வந்தது தான். முன்னாடி அதெல்லாம் கிடையாது. இவளுக்கு அவளை பிடிச்சிருக்கா, அவளுக்கு அவளை பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா, அவ்வளோதான். ஈவன் அந்த காலத்தில் வந்து அண்ணன் தங்கிக்கே கல்யாணம் பண்ணியிருக்கா. அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அக்கா தம்பிக்கு கல்யாணம் பண்ணியிருக்கா. அது மாதிரி தேவர்களில் அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அது நம்ம மகாபாரதத்தை சொல்லும்போது வரும், அது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த நெப்படியை கல்யாணம் பண்ணிட்டவரு அப்படின்ற இந்த இடத்துல, அன்று உரியேழும் தருவி நீ கொண்ட ஆய்மகள் அன்பனே, தென் திருவங்கத்துக்கு கோயில் கொண்டனே, தெற்பகுதியில் ஸ்ரீரங்கத்தில் கோயில் கொண்டிருப்போனே, தெளிவு இல்லை, எனக்கு எந்த இதுவும் தெளிவாகவும் என்னால் பதில் சொல்ல முடியல, எனக்கு புரியல. இவளுக்கு முடிவு என்ன செய்ய போறியோ, என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கறது அந்த பாட்டு. அருமையான பாட்டு. நாளைக்கு அடுத்த பாட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.